ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு காடப்புறா கலைக்குழு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல முனிஷ்காந்த் காடப்புறா கலைக்குழு என்கிற கரகாட்ட குழுவை வச்சு நடத்திட்டு இருக்காரு. முனிஷ்காந்துக்கு ரொம்ப வருஷம் ஆகியும் கல்யாணம் ஆகல. சின்ன வயசுலயே ஒரு பையனை முனிஷ்காந்த் தத்தெடுத்து தன் தம்பி மாதிரி வளர்க்குறாரு. அந்த நபர் தான் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அவருக்கு பாடகர் ஆகணும்னு ஆசையும் இருக்கு. முனிஷ்காந்த் இருக்கிற ஊர்ல மைம்கோபி ஒரு அரசியல்வாதியா இருக்காரு. அவரோட அரசியல் லாபத்துக்காக தேவையில்லாத சில விஷயங்களை பண்றாரு. அதுல காடப்புறா கலைக்குழு இருக்கக்கூடாதுன்னு முனிஷ்காந்த் தன்னோட அரசியலுக்கு எதிர்ப்பா இருக்கிறதுனால அவரை மைம்கோபி போட்டு தள்ளவும் முடிவு பண்றாரு. இதுக்கப்புறம் முனிஷ்காந்துக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, ஹரிகிருஷ்ணனோட காதல் கை குடிச்சா இல்லையா, அவரோட பாடகர் கனவு என்னாச்சு, இதுக்கிடையில காடப்புறா கலைக்குழுக்கு என்னாச்சு, அவங்களோட நடனம் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல நாட்டுப்புற கலைஞர்களோட வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத படத்துல ஓரளவு நல்லா காமிச்சிருக்காங்க. படத்தோட ஹீரோ முனிஷ்காந்த் கரகாட்டக்காரனா காமெடி கலந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. சப்போர்ட்டிங் கேரக்டர்ல நடிச்ச காளி வெங்கட்டும் நேர்த்தியா நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்ல முனிஷ்காந்த் கரகாட்ட ரிஹர்சல் பண்ணுவாரு. அப்பம் போல காளி வெங்கட் இன்னும் டிஃப்ரெண்டா ஆடுங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு முனிஷ்காந்த் வேற வேற ஸ்டெப் போட்டு ஆடுவாரு. அதெல்லாம் படத்துல நல்லா இருந்துச்சு. படத்துல முனிஷ்காந்த் பாக்குற பொண்ணுங்களுக்கெல்லாம் லவ் லெட்டர் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாரு. அது படத்துல ஓரளவு காமெடியா இருந்துச்சு. படத்துல முனிஷ்காந்தோட கேரக்டர் ரைட்டிங்க ஓரளவு நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல உள்ள நையாண்டி மேலேசை படத்துக்கு இன்னொரு பிளஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் இந்த படத்தை கலைக்கான படம்னு ஞாபகப்படுத்துது. படத்துல காடைப்புறா கலைக்குழுக்குன்னு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, ஆபாசமா பேச மாட்டோம், ஆபாசமா ட்ரெஸ் பண்ண மாட்டோம், முக்கிய குறிப்பு அட்வான்ஸை திருப்பி தர மாட்டோம்னு ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் படத்துல நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதை தான் பார்த்து பழக்கப்பட்ட பழைய ஸ்டோரி தான். பட் அது கூட பரவாயில்ல. படத்தோட ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. தமிழ் சினிமாவில் நாட்டுப்புற கலையை பத்தி நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுல குறிப்பா சொன்னா சங்கமம் படமும் என்ன ஆசை ராசாவே படமும் ஒரு தரமான படமா இருக்கும். இந்த ரெண்டு படத்துலயும் கலைக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க, எமோஷனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அதனால அந்த ரெண்டு படமும் நம்மள நல்லா கனெக்ட் பண்ணுச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவு பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்ல தேவையில்லாம அரசியல உள்ள நுழைச்சி ஒரு நார்மல் டிராமா மூவியா மாத்திட்டாங்க. படத்துல சில எமோஷனல் சீன்ஸ் இருக்கு, அதுல ஒண்ணு கூட நம்மள கனெக்ட் பண்ண வைக்கல. படத்துல உள்ள லவ் போர்ஷன் ஏன் எதுக்கு இருக்குன்னே தெரியல. அது பாட்டு ஒரு ட்ராக்ல ஓடி போயிட்டே இருக்கு. படத்துல நம்ப முடியாத சில காட்சிகள் இருக்கு. அதுல குறிப்பிடும்படி சொன்னா, ஒரு நாள் முனிஷ்காந்த் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல உள்ள ஒரு பாட்டி வேஸ்ட் தண்ணிய முனிஷ்காந்த் மேல ஊத்திடுவாங்க. அன்னையில இருந்து அந்த பாட்டிக்கும் முனிஷ்காந்துக்கும் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும். அந்த பாட்டி திடீர்னு இறந்து போயிரும். இறந்து போன பாட்டி தன்னோட நிலத்தை முனிஷ்காந்த் எழுதி வச்சிரும். அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. படத்தோட வில்லன் கதாபாத்திரம் மொக்கையா இருக்கு. படத்துல உள்ள பாட்டு அந்த அளவுக்கு ரசிக்கும்படி இல்ல. இந்த படத்தை ராஜகுருசாமி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல முனிஷ்காந்த், காளி வெங்கட், ஹரிகிருஷ்ணன், மைம்கோபி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு பிலோ ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.